ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜிட் ஆஃப் தமிழ். காய்ஸ், கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் இருக்கிற 30 மாடி அப்பார்ட்மெண்ட்டையே மூழ்கடிக்கிற அளவுக்கு வெளியே பயங்கரமான வெள்ளம். உள்ள நீங்களும் உங்கள் குழந்தைய மட்டும்தான் இருக்கீங்க. ஆனால் அந்த வெள்ளத்தை விட ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு தெரிஞ்சா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு மூவி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு ரிலீஸ் ஆன த கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிம் தாமி அண்ட் பார்க் ஹே சூ நடித்த இந்த படம் ஒரு சாதாரண டிசாஸ்டர் மூவியா இல்லை ஒரு மைண்ட் பெண்டிங் சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி காய்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட கதைப்படி உலகம் முழுக்க பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளம் வருது. நம்ம ஹீரோயின் ஹானா ஒரு ஏஐ ரிசர்ச்சராக இருக்காங்க. அவங்க தன் பையன் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் காப்பாற்ற ஒரு செக்யூரிட்டி டீம் வருது. ஆனால் அந்த டீமில் வர நம்ம ஹீரோ பார்க் ஹேசு ஹானாவை காப்பாற்ற வரலை. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ரிசர்ச் டேட்டாவை காப்பாற்ற தான் அவர் வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த போராட்டமும் உயிருக்கு போராடுற அந்த சர்வைவு தான் இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரியே. இந்த இடத்துல தான் படம் ஒரு யூ-டர்ன் எடுக்குது. படம் ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இது ஒரு நார்மல் சர்வைவர் மூவியாக தான் நமக்கு தெரியும். ஆனால் போக போக நம்ம தமிழ் மூவி மாநாடு மாதிரியே வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் லூப்லேயே இந்த மூவி போயிட்டுருக்கும். இந்த மூவியில் வர ஏஐ டீப் லேர்னிங் அண்ட் டைம் லூப் மாதிரியான கான்செப்ட்லாம் உள்ளே வரும்போது உங்களுக்கே தலை சுற்றிடும். இந்த சீன்ஸ்லாம் நிஜமாகவே நடக்குதா இல்லை ஏதாச்சும் ஒரு கேம் சிமுலேஷனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் படத்தோட கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதுலேருந்து நம்ம ஹீரோயினும் அவங்களோட பையனும் தப்பிச்சாங்களா? ஸோ இந்த பூமிக்கு என்ன ஆச்சு? ஸோ இந்த கதை ஒரு கேமை பற்றினதா இல்லை உண்மையிலே டிசாஸ்டர் அங்கே நடக்குதா இல்லை இது நம்ம ஹீரோயினோட கனவா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட பேலன்ஸ் ஸ்டோரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிம் தாமியோட ஆக்டிங் அண்ட் எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் 2வதாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட விஷுவல்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க தண்ணி ஏறுற அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும். பட் என்ன தான் படம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாலும் இந்த படம் நிறைய பேரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த சயின்ஸ் விஷயம்லாம் கொஞ்சம் புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மூவியோட எண்டிங் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மொத்தத்தில் இந்த த கிரேட் ஃப்ளட் மூவி ஒரு வித்தியாசமான முயற்சின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒரு கொரியன் ட்ராமா அண்ட் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இந்த மூவி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் எமோஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த் வாட்சிங் மூவி தான். ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த மூவி பார்த்துட்டீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மூவி பார்த்தவங்க கடைசியில் என்ன எண்டிங் இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்ட்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் சோல்ஜிட் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.